ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? நீங்கள்லாம் இருப்பீங்க நம்புறேங்க. எதிர்பார்ப்புகளால் பிரிந்த உறவு 2 அணில் வந்து சாப்பிடக்காண்டி ஹோட்டலுக்கு போயிட்டுருக்குங்க. அப்போ வந்து நம்ம அந்த உலகத்துல வந்து பெஸ்ட்டு கப்பல் நம்மள மாதிரி வேறு யாருமே இல்லைன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையானதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க, ஹாப்பியாக இருக்காங்க. இதே எய்த்த டேபிளில் இருக்கிறவங்க வந்து ஒருத்தருக்கு இன்னொருத்தவங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. இதை பார்த்து அவங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஏன் எனக்கு பிடிச்ச உனக்கு தெரியாதா, உனக்கு பிடிச்ச எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. ஸோ இந்த சண்டை வந்து அதிகமாகிட்டே இருக்கையில் வந்து அவங்க வந்து 2 பேரும் பிரிஞ்சிடலாம்னு சொல்லி பிரிகிறாங்க. ஸோ அப்பயுமே அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து நம்ம எதோ இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ தான் யோசிக்காங்க, நம்மளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கல, அவங்களுக்கான நேரம் கொடுக்கல, அவங்களுக்கான கேர் கொடுக்கல, அவங்களுக்கான அன்பு கொடுக்கல அப்படி சொல்லிட்டு அவங்க ஆசையை நம்ம வந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வராங்க, பேசுகிறாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கு டைம் கொடுக்க ஆரம்பிக்காங்க. கொடுக்கும் பட்சம் அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நமக்காக ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிறத விட அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்களுக்கு என்ன பிடிக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறத விட அவங்க என்ன எதிர்பார்க்காங்க என்ன எதிர்பார்க்காம இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்க. முக்கியமாக நேரம் கொடுக்கணுங்க, முக்கியமாக அன்பு கொடுக்கணும், முக்கியமாக கேர் பண்ணணுங்க. ஸோ இது இருந்தாலே போதுங்க. உட்காந்து பேசினாலே வந்து சண்டைகள் வராது, நிறைய உறவுகள் பிரிய வாய்ப்பு இருக்காது. நான் சொன்னது உண்மையாக இல்லைன்னு சொல்லிட்டு யோசிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.